அடுத்த நாள் மாமா பொண்ணுக்கு கல்யாணமா இருந்துச்சு. சரி எல்லாரும் கிளம்பலாம் ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்க பார்த்தா திடீர்னு நைட்டு தம்பிக்கு ஃபீவர் வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு முடியலன்னாவே அதுங்களும் தூங்காதுங்க. அதுங்க தூங்குற டயத்துல நம்ம தூங்கலான்னு பார்த்தாலும் நமக்கு தூக்கமும் வரவும் வராது. முகூர்த்தம் காலையிலே வச்சிருந்தாங்க 7:30 to 8:30, 10:30 to 11:30 இருந்துச்சு. ஆனால் காலையிலே வச்சிருந்தாங்க. 10:30 to 11:30 இன்னொரு கல்யாணம் அதுவும் ஒரு முக்கியமான கல்யாணம், அங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு. காலையில் ஃபீவர் கம்மியாயிடுச்சுன்னா தம்பியும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். பார்த்தாக்கா ஃபீவர் குறையவே இல்லை. காலையிலையும் எழுப்பியும் அவனை கூட்டிகிட்டும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டேன். தம்பிக்கு கொஞ்சம் கஞ்சியும் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இட்லியும் ஊற்றி ஹாட் பாக்ஸில் 2 பேருக்கும் வச்சுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோ அறக்க பறக்க கிளம்பியும் பார்த்தாக்க முகூர்த்தம் தாண்டி 8:30க்கு தான் கரெக்டாக முகூர்த்தம் முடிஞ்சோன்னே தான் உள்ளே போனேன். தாலியெல்லாம் கட்டி முடிச்சிருந்தாங்க. அதுலேயும் இந்த சாரீ வந்து சதி பண்ணுச்சு. நான் அயன் பண்ணி தான் வச்சுருந்தேன், பட் கட்டவே முடியல, வரவே இல்லை. ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரவே இல்லை. ஏதோ மேனேஜ் பண்ணி கட்டிட்டு வந்து காலைல வந்த பசிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன்.